வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலுக்காக தமிழரசு கட்சி கிளிநொச்சியில் வேட்புமனு தாக்கல். இலங்கையில் கடற்றொழில் துறை நவீனமயப்படுத்தப்படும் என அமைச்சர் சந்திரசேகரம் அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிரான்ஸ் போர்க்கப்பல். ஹமாஸிற்கு ஆதரவு அளித்ததால் விசா ரத்து. அமெரிக்காவில் இருந்து வெளியேறினார் இந்திய மாணவி. தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி, பச்சிலைப்பள்ளி ஆகிய இரு பிரதேச சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை இலங்கை தமிழ் அரசியல் கட்சி இன்று தாக்கல் செய்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குலராஜா, கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார், முன்னாள் தவிசாளர் அருணாசலம் வேளமாகிதன், சுப்பிரமணியம் சுரேன் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களின் பங்கேற்போடு இரு சபைகளுக்குமான வேட்புமனுக்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நண்பகல் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சி சார்பாக கரைச்சி பிரதேச சபை, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதேச சபையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையும் சிறப்பு வாய்ந்தவை. கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம். மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. இலங்கையில் கடற்தொழில்துறை நவீனமயப்படுத்தப்படும் எனவும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கை ஊக்குவிக்கப்படும் எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் ராஜகுரோஸ், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் முகமது ஆலம், வடமாகாண கடற்றொழில் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் மன்னராஸ் ஆகியோர் அமைச்சரை யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாளர் அலுவலகத்தில் இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். தமிழக மீனவர்களின் அத்துமீறலால் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், மீன்பிடி சட்ட வரைவு திருத்தம், உள்ளூர் மீன்பிடியில் தடை செய்யப்பட்டுள்ள மீன்பிடி நடவடிக்கைகள் என்பன தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 3 சபைகளிலும் போட்டியிட மக்கள் போராட்ட முன்னணி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது. அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, சிங்கள பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களில் குறித்த முன்னணி போட்டியிடவுள்ளது. அதற்காக கட்டுப்பணத்தை அந்த அமைப்பின் வன்னி மாவட்ட முக்கியஸ்தர் என் பிரதீபன் மற்றும் காமினி உட்பட முக்கியஸ்தர்கள் செலுத்தியிருந்தனர். 1980ஆம் ஆண்டு கால பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வது முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். தனது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய வங்கி, நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லது என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா தேவகுளம் வயல்வெளியில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்தினம் கருணா என்ற 23 வயதுடைய இளைஞனை இவ்வாறு வயல்வெளியில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
குறித்த நபரின் சடலம் காணப்பட்ட பகுதிக்கு அருகில் அவர் கொண்டு வந்த பயிர் பாதணி மற்றும் தலைக்கவசம் காணப்படுவதோடு குறித்த பகுதிக்கு வெளியில் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சடலத்தை இன்று காலை அவதானித்த ஊரவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமாகியதுடன் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள 2 வலயங்களில் இருந்தும் இம்முறை 4396 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். அவர்களில் பாடசாலை பரீட்சார்த்திகள் 2405 பேரும் தனியார் பரீட்சார்த்திகள் 1991 பேரும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிரான்சிய கடற்படை போர்க்கப்பலான பிராவன்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பல் கடற்படை மரபுப்படி வரவேற்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் 142.2 மீட்டர் நீளமும் மொத்தம் 160 நிர்வாக குழுவினரையும் கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியான கேப்டன் லியோனஸ் செப்டரிஸ் பணியாற்றுகின்றார். கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாக குழுவினர் இலங்கையில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் 20ஆம் தேதி தீவை விட்டு புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற இந்திய மாணவியின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. இதையடுத்து நாடு கடத்துவதிலிருந்து தப்பிக்க தாமாக முன்வந்து அந்த மாணவி அமெரிக்காவை விட்டு வெளியேறினார். அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவி ரஞ்சினி ஸ்ரீவாசன் நகர்ப்புற திட்டமிடல் ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்தார். கடந்த ஆண்டு பலஸ்தீனத்தில் உள்ள கமாஸ் அமைப்புக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் சிலர் போராட்டம் நடத்தியிருந்தனர். அதில் ரஞ்சினியும் பங்கேற்று யூதர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருந்தார். கமாஸ் அமைப்புக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் பலர் போராட்டம் நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட ரஞ்சினியின் கல்வி விசாவை கடந்த 5ஆம் தேதி அமெரிக்க குடியேற்றத்துறை ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படுவதற்கு முன்னதாக தாமாகவே முன்வந்து ரஞ்சினி கடந்த 11ஆம் தேதி வெளியேறியுள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. இலங்கையின் முன்னாள் சகலதுறை கிரிக்கெட் வீரர் திசர பெரேரா தொழில்முறை கிரிக்கெட் போட்டிகளில் 2வது தடவையாக ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை குவித்து வரலாறு படைத்துள்ளார். இந்தியாவின் உதய்பூர் மிராஜ் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஆசிய லெஜண்ட் லீக் கிரிக்கெட் போட்டிகளிலே இந்த வரலாற்று சாதனையை 36 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் திசர பெரேரா நிகழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் பத்தன்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியின் கடைசி ஓவரில் 6 சிக்சர்கள் குவித்த ஸ்ரீலங்கன் லயன்ஸ் அணி தலைவர் திசர பெரேரா தொழில்முறை கிரிக்கெட் போட்டிகளில் 2 தடவைகள் ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் குறித்த முதலாவது வீரனாவர். சகலவிதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இதுவரை 15 வீரர்களே ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் குவித்துள்ளனர். திசர பெரேரா இதற்கு முன்னர் பிரதான கழகங்களுக்கு இடையிலான மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஒன்றில் இராணுவ அணிக்காக விளையாடிய போது ப்ளூபீட் கிரிக்கெட் அணிக்கு எதிராக 2021 ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை விளாசியிருந்தார். 41 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட அப்போட்டியில் 318 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு ப்ளூபீட் துடுப்படுத்தாடியது. 20 பந்துகள் மாத்திரம் மீதம் இருந்தபோது களம்புகுந்த திசர பெரேரா எதிரணியின் பகுதி நேர பந்து வீச்சாளர் டில்கான் குரேயின் கடைசி ஓவரில் 6 சிக்சர்களை விளாசி அசத்தினார். ஆனால் ப்ளூஃபீல்ட் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 73 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதுடன் வடலின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியாவோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.